இந்த 4 விஷயத்த நீங்க கரெக்ட்டா பண்ணீங்க அப்படின்னா, ஐஓபி, எல்பிஓவ நீங்க ஈஸியா கிராக் பண்ணிட்டு போயிடலாம். நீங்க பிகினரா இருந்தா கூட இந்த எக்ஸாம ஈஸியா கிராக் பண்ண முடியும் ஃபிரெண்ட்ஸ். போன வருஷமே நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணி நெறைய பேரு ஐஓபி, எல்பிஓ கிளியர் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேங்களா? சார் நீங்க போட்ட அந்த 4 கோல்டன் ரூல்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்ட்டு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துரலாம். கண்டிப்பா இது வந்து மித்தெல்லாம் கிடையாது, ஐப் கிடையாது. 100% பிராக்டிகல். இந்த ஸ்ட்ராட்டஜிய நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, உங்களால ஐஓபி எக்ஸாம கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் லெவல் எப்படி இருக்கும்? அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன எப்படி கிராக் பண்ணி நாம ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நீங்க பிகினரா இருந்தா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த சேனல ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஐஓபி, எல்பிஓ உடைய எக்ஸாம் லெவல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சா தான், நம்ம அந்த எக்ஸாம கிராக் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறது தெரிய வரும். ஒரு பிஓ மெயின்ஸ் லெவல் கொஸ்டின எடுக்கிறதுக்கு எங்களுக்கே கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஆப்ல பிஓ மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா? ஒரு வீடியோ எடுக்கவே அது கொஸ்டின் செலக்ட் பண்ணி, அந்த கொஸ்டின சால்வ் பண்ணி வீடியோ எடுக்கணும் அப்படின்னா, ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். 1/2 அன் ஹவர் வீடியோஸ்க்கு நாங்க அதுக்கு மேல 2 ஹவர்ஸ்க்கு மேல எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும். அவ்வளோ கஷ்டமா இருக்கும். பிஓ மெயின்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆனா அதே சேலரி, அதே எக்ஸாமு, அதே பேட்டர்னு, ஆனா பிரிலிம்ஸ் கொஸ்டின் வச்சு குடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் எல்பிஓ எக்ஸாம். ஓகேங்களா? இதோடைய எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எஸ்பிஐ அப்படி இல்லன்னா ஐபிபிஎஸ் இருக்குல்ல? ஐபிபிஎஸ், பிஓ உடைய பிரிலிம்ஸ் லெவல்ல தான் இருக்கும் இது. கொஸ்டின் பேப்பரே இவ்வளோ தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இதில ரீசனிங்ல சில கோடட் பேட்டர்ன் கேட்பாங்க. கோடட் இன்இக்வாலிட்டி. ஓகேங்களா? கோடட் இன்இக்வாலிட்டி இல்ல கோடட் டைரக்ஷன் அந்த மாரி கேட்பாங்க. ஆனா எப்படி இருக்குன்னா, ஒரு ரொம்ப சிம்பிளா ஒரு ஒரு இன்இக்வாலிட்டிய ஒரே நிமிஷத்தில போட முடியும். ஒரு நிமிஷத்துக்கு கீழ போட முடியுன்ற மாதிரியான ஒரு கோடட் இன்இக்வாலிட்டி கேட்பாங்க. ஓகேங்களா? அது மெயின்ஸ் கொஸ்டின்னே நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும். அப்போ அது வந்து ஒரு ஆர்ஆர்பி கிளர்க் இல்லன்னா ஆர்பி அசிஸ்டன்ட் மெயின்ஸ் லெவல் வர மேக்ஸிமம் டஃப்பா போனா கூட உங்களுக்கு ஆர்ஆர்பி கிளர்க்குடைய மெயின்ஸ் லெவல்ல தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு மேல போகவே போகாது. சரி நீங்க 4 கோல்டன் ரூல்ஸ் ஏதோ சொல்றன்னீங்களே, அது பண்ணா கண்டிப்பா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாமா? அப்படின்னு சொன்னீங்கல்ல, அத பார்க்க போறோம் இப்ப. அதாவது ரீசனிங் செக்ஷன்ல நீங்க பசில்ஸ நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுவே நீங்க டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் செக்ஷன்ல அரித்மெட்டிக்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அரித்மெட்டிக்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா 30 கொஸ்டின் தான் 60 மார்க் இருக்கு. நான் இங்க டைம் எழுதவே இல்ல. ஏன் டைம் எழுதல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாராலயும் இந்த 30 கொஸ்டின் 60 மார்க்க எழுதிற முடியும். 40 1 மணி நேரம் குடுத்துருக்காங்க 2 செக்ஷனுக்கும் டைமிங்கு. அந்த 1 மணி நேரத்தில எழுதி முடிச்சுட்டு நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த டைமிங்க நம்ம ஃபேக்டரா உள்ள கொண்டு வரல. எல்லாராலயும் 30 கொஸ்டின் போட முடியும். எல்லாராலயும் ஆப்ட்லயும் 30 கொஸ்டின் போட முடியும். நீங்க ஏன் அப்போ அரித்மெட்டிக் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எல்லாரும் டிஐ போட்டுருவாங்க, நம்பர் சீரிஸ் போட்டுருவாங்க, அப்ராக்ஸிமேஷன் போட்டுருவாங்க. ஆனா அரித்மெட்டிக்ல உங்களுக்கு கான்செப்ட் தெரியல அப்படின்ட்டு 2 ஆர் 3 கொஸ்டின்ஸ் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா, நீங்க காம்படிஷன்லேருந்து வெளிய போயிடுவீங்க. அதனால எல்லா டாபிக் உடைய அரித்மெட்டிக் உடைய பேசிக்ஸ் ரொம்ப ஹை லெவல் சம் இல்ல. ஓரளவுக்கு மாடரேட் லெவல்ல இருக்கக்கூடிய சம்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சாலே போதும். நீங்க டாப்பர பீட் பண்ணிடலாம். ஒரு பிகினர் டாப்பர பீட் பண்ணக்கூடிய ஒரே எக்ஸாம் எல்பிஓ எக்ஸாம் தான். அது எப்படின்னா, உங்களுக்கும் அதே 60 நிமிஷம் தான், அவங்களுக்கும் அதே 60 நிமிஷம் தான். அவங்க 30 நிமிஷத்துல போட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் 45 நிமிஷத்துல போட்டு சும்மா உட்காருங்க. அவங்க 30 நிமிஷத்துல போட்டாங்கன்னா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் குடுக்க போறது கிடையாது. அப்போ ஆப்ட் ரீசனிங்ல நீங்க ஈஸியா ஒரு டாப்பர பீட் பண்ணிடலாம் இந்த எக்ஸாம பொறுத்தவர. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அடுத்த ரூல் என்னன்னா, கரண்ட் அஃபயர்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், எக்கனாமிக் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ். ஓகேங்களா? இந்த கம்ப்யூட்டர பத்தி நான் பேசுறேன். ஓகேங்களா? ஜெனரல், எக்கனாமிக், பேங்கிங் அவேர்னஸ். அஃபயர்ஸ் க்ளவுட்ல கரண்ட் அஃபயர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, அதுல தனியா மந்த்லி இந்த எக்கனாமிக் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் பிடிஎஃப் குடுத்துருவாங்க. அதோட சேர்த்து ஸ்டாட்டிக்கும் படிச்சுக்கணும். பிளஸ் நார்மலா வரக்கூடிய கரண்ட் அஃபயர்ஸ். இல்ல நீங்க வேற சோர்ஸ்ல படிக்கிறீங்களா? என்னென்ன சோர்சஸ் இருக்கு?
ஜி ஆதித்யா சார் ஸ்மார்ட் கிடா, அதுக்கப்புறம் அபிஜித் சார்ன்னு ஒருத்தர் இருப்பார், சீதால் மேம்னு ஒருத்தங்க இருப்பாங்க. நிறைய சோர்ஸ் இருக்குது. அப்படிச்சு பிடிஎஃப்ல படிப்பீங்க. எதில் படித்தாலும் உங்களுக்கு கவர் ஆகும். 1 ஆர் 2 மார்க் தான் வித்தியாசம் வரும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை நீங்கள் பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் மற்ற கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், ஸ்கீம்ஸ்க்கும் படிக்கணும். ஓகேங்களா? இது கோல்டன் ரூல் கிடையாது. படித்த சிஏவை ரிவைஸ் பண்ணி ப்ராப்பராக எக்ஸாமுக்குள்ளே எழுதணும். இப்போ பேங்க் ஆஃப் பரோடா ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க, பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிப்பீங்க. அப்போ அங்கே ஆப்ஷனில் பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். 3 பேரும் ஒவ்வொரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ 3மே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது எப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னா, நீங்கள் போதுமான அளவு ரிவைஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த பேங்க் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு உங்களோட கிளாரிட்டியோட எக்ஸாம் ஹாலில் எழுத முடியும். எத்தனை சோர்ஸில் எத்தனை டைம் படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எத்தனை சோர்ஸில் படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை. எவ்வளோ டைம் நம்ம படித்ததை ரிவைஸ் பண்ணி நம்மளால் அப்சர்வ் பண்ணி எக்ஸாமில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு 40 கொஸ்டின் இருக்குல்ல, அதில் 20 கொஸ்டின் நீங்கள் அந்த மாதிரி அட்டன் பண்ணாலே போதுமானது. நீங்கள் 30 கொஸ்டினுக்கு டார்கெட் பண்ணி நீங்கள் நிறைய சோர்ஸில் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா, ரிவைஸ் பண்ணலைன்னா 10 மார்க் கூட வராது. எல்லாமே குழப்பி விட்டுரும். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்க, ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன். இதில் நீங்கள் ஒழுங்காக பண்ணாது மற்ற செக்ஷனை பாதிக்கப்படும். கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனை பொறுத்தவரை டிஃபிகல்ட்டாக கேட்பாங்க. ஒரு சில எக்ஸாமில் 10 மார்க் எடுத்தாலே பெருசு, ஒரு சில எக்ஸாமில் 20 மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதனால் அந்த எக்ஸாமால் அந்த ப்ரெஷரை கொண்டு போகணும்னா அது நம்ம லேட்டர் ஆஃப் த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் தனியாக வீடியோ கொடுப்போம், அதெல்லாம் பாருங்கள். அப்போது நீங்கள் சிஏவை பொறுத்தவரை எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். என்ன சோர்ஸ்ன்றதை தாண்டி ரிவைஸ் ப்ராப்பராக பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். இது இங்கிலீஷ் தான் ரூல்ஸே. ஓகேங்களா? கொஸ்டின் செலெக்ஷன் தான் ஹஸ்பண்ட்ஸ் இங்கிலீஷை பொறுத்தவரை. ஓகேங்களா? கிராமர் வர்ற பசங்க, கிராமர் வராத பசங்க, ஒக்காபுலரி நல்லா வர்ற பசங்க, ஒக்காபுலரி வராத பசங்க, ரீடிங் ஸ்பீட் நல்லா வர்றவங்க, ரீடிங் ஸ்பீட் நல்லா வராதவங்க, இந்த மாதிரி 6 டைப்பில் உங்களோட ஆஸ்பென்ட்ஸை பிரிப்போம். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் 2 வந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இங்கிலீஷை கொண்டு போகணும். அதுக்கு நான் தனி வீடியோவை கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு கிராமர் வராதா, மேட்ச் த காலம், வேர்டு ஸ்வாப், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், பேரா ஜம்பிள், ஆர்சியில் டைரக்ட் கொஸ்டின், சினோனிம்ஸ், ஆண்டோனிம்ஸ், ஃபில்லர்ஸ், கிளாஸ் டெஸ்ட்டை பிடிச்சிக்கணும். அதிலிருந்து எவ்வளோ உங்களால் மேக்ஸிமம் மார்க் எடுக்க முடியுமா எடுத்துக்கிட்டு கிராமரை அப்படியே கை கழுவி விட்டுறக்கூடாது. அதுலேயும் முக்கியமானதெல்லாம் பார்த்து வச்சுட்டு அதில் அட்லீஸ்ட் மினிமம் ஸ்கோர் ஆச்சு பண்ணணும். உங்களுக்கு கிராமர் நல்லா வருது, ஆனால் ரீடிங் ஸ்பீட் நல்லா இல்லை அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல, மேட்ச் த காலம், வேர்டு ஸ்வாப், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், பேரா ஜம்பிள், இதை நீங்களும் மாஸ்டர் பண்ணணும். ஆர்சியில் மட்டும் கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. அந்த டைரக்ட் கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி பேரா ஜம்பிளுக்கும் ஆர்சிக்கு முன்னாடியே கிராமர் முடிச்சுட்டு அதுக்கு போங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை எனக்கு கிராமரும் வருது, ரீடிங் ஸ்பீடும் நல்லா இருக்குது, வொக்காபுலரி நல்லா இருக்குன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதை யாராலும் இந்த எக்ஸாமை தடுக்க முடியாது. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் கவனமாக இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் நல்லா படித்து ரிவைஸ் பண்ணி வந்துருக்கணும். அரித்தமெட்டிக் எல்லா டாப்பிக்கும் தெரிஞ்சுட்டு போகணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு மென்சுரேஷனில் ஃபார்முலா தெரியாமல் ஒரு 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் விட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த லீட்லேருந்து வெளியே வருவீங்க. இல்லை உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க், இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டர்ஸ் கான்செப்ட் தெரியாதனால அங்கே ஒரு கொஸ்டின் விட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபீல்ட் அவுட் ஆவீங்க. ஏன்னா எல்லாருமே 30 மார்க் அட்டன் பண்ணுவாங்க. டாப்பர்ஸ் எல்லாருமே 100 வேகன்சி இருக்குது, 500 பேர் உங்களுக்கு இன்டர்வியூ கூடுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது இன்புட் அவுட்புட் கொஸ்டினை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. இன்புட் அவுட்புட்டு அந்த சீரீஸ் 1, சீரீஸ் 2, சீரீஸ் 3ன்னு வரும். அது இந்த எக்ஸாமில் கேட்பாங்களான்னு தெரியல. பட் பேசிக் லெவல் இன்புட் அவுட்புட் கேட்டிருக்காங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எல்பிஓவில். ஸோ அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அது 45 நிமிஷம் இருந்துச்சு. அதிலே 42 கொஸ்டின் போட்டாங்க. 45 நிமிஷம் 45 மார்க். 60 நிமிஷம் 45 கொஸ்டின் இருந்துச்சு. அதிலே 40 அட்டம்ப்ட்ஸ் மேலே நிறைய பேர் போட்டாங்க, 42, 43ன்னு. இங்கே 60 மார்க்குக்கு 30 கொஸ்டின் தான் இருக்குது. 1 மணி நேரம் டைமு, 30 கொஸ்டின் தான் இருக்குது. அழகாக போட்டுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் பசில் சீட்டிங்க அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இன்புட் அவுட்புட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது கோல்டன் ரூல் 1. கோல்டன் ரூல் 2 வந்து டிஐ அனாலிசிஸில் அரித்தமெட்டிக் படிக்கணும். கோல்டன் ரூல் நம்பர் 3 வந்து பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் தெளிவாக படிச்சுட்டு சிஏ எந்த சோர்ஸில் படித்தாலும் சரி, நீங்கள் எத்தனை மாதம் படித்தாலும் சரி, படித்த சிஏவை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி எக்ஸாமில் எக்ஸிக்யூட் பண்ணுறது 3rd ரூல். 4th ரூல் வந்து உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த எல்பிஓ எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எல்பிடி இன்டர்வியூ எல்பிடியால் ஒரே நாள் நடக்கும்.
அது முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிஓல என்ன சேலரி குடுக்குறாங்களோ, பிஓல ஆனா என்ன உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இருக்குமோ, அது எல்லாமே அத விட ஈவன் தோ ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இதுல சொந்த ஊர்ல, சொந்த ஊர்ல இல்ல, சொந்த ஸ்டேட்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ஃபியூச்சர்ல உங்களுக்கு சொந்த ஊர்லயே கூட உங்களுக்கு வேலை வாய்ப்பு வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? பிஓன்னா நீங்க கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு டைம் நீங்க 2 வருஷம், 3 வருஷம் வெளியில ஒர்க் பண்ணி தான் ஆகணும் வேற ஸ்டேட்ல. அந்த பிரச்சனை கூட இங்க இல்ல. அப்ப இவ்ளோ அட்வான்டேஜஸ் இருக்கு. நீங்க பிகினரா இருந்தாலே இந்த எக்ஸாம் கிராக் பண்ணலாம். போன வருஷம் பிகினர்ஸ் இந்த எக்ஸாம நெறைய பேர் கிராக் பண்ணியிருக்காங்க. நம்ம வீடியோஸ் பார்த்தே நெறைய பேர் கிராக் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து இதுதான் கோர். இப்ப நான் சொன்னேன்ல, இத நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அதற்கு தகுந்த மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்டின்னா, ஐபிபிஎஸ், பிஓ கஷ்டமா இருக்கு. அதனால உங்களால கிராக் பண்ண முடியலன்ட்டு ஒரு சில பேர் இருப்பீங்கல்ல, நீங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம கிராக் பண்ணிடலாம். நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் என்கிட்ட எல்பிஓ எக்ஸாம் எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா மத்த நார்த் பேங்க்லாம் வந்து நெறையா எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டாங்கல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. நான் நெறைய சொல்லிக்கிட்டே இருந்தேன். சவுத் இந்தியா பேஸ் பண்ண பேங்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டாங்க. பிகினர்ஸ் தான் எடுப்பாங்கன்ட்டு. ஸோ பிகினர்ஸ்க்காக 100 வேக்கன்ஸீஸ் வந்திருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் 2 பேங்க்ல எல்பிஓ ரெக்ரூட்மெண்ட் அப்கமிங்ல வரப்போகுது. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இதுக்கு தனியா நம்ம படிக்க கூட அவசியம் இல்ல. என்ஐசில அசிஸ்டன்ட், ஐபிபிஎஸ்ல இருக்கு, ஐபிபிஎஸ் பிஓ இந்த மாரி எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் இருக்கு. அந்த ப்ரிப்பரேஷன், இந்த ப்ரிப்பரேஷனும் சைமல்டேனியஸா கொண்டு போங்க. அதில இந்த ஸ்ட்ராட்டஜிய அப்ளை பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க அப்ளை பண்றது ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் யூஸ் ஆகும். என்ஐசில அசிஸ்டன்ட்க்கும் யூஸ் ஆகும். அண்ட் அதர் பேங்க் எக்ஸாம்க்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? 2 இன் 1 மாதிரி ஆகும் அது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர்கிட்ட பிகினர்ஸ் நம்ம எல்லாருக்கும் பிகினர்ஸ்னு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் ரிப்பீட்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி பிகினர்ஸ் கவுண்ட் நம்ம சேனல்ல கம்மியா இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. பிகினர்ஸ் கொஞ்சம் இது யூட்டிலைஸ் பண்ணி இந்த எக்ஸாமை கிராக் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, மெயின்ஸுக்கு படிக்கணும், பிஓ மெயின்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய ஹை லெவல் சம்மையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கும். லிங்க் நம்ம சேனல் பயோலயும் குடுத்துருக்கேன். கமெண்ட் செக்ஷன்ல குடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெப்சைட் ஆல்சோ அவைலபிள். தேங்க் யூ.